சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்வு தொடர்கின்றது. இணைபோல் மற்ற தேசத்து மன்னர்களின் வாரிசுகளும் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களால் முடிசூழிக்கொள்ள வேண்டும் என நேற்று அந்த மன்னரின் மகன் சொல்லி முடித்தார் அல்லவா? அதேபோல் அவர்கள் சொன்னதை போல் அந்த நாட்டு மன்னர்கள் அனைவர்களுக்கும் தூதுவர்கள் அனுப்பப்பட்டு விட்டது. இன்னும் 5 நாள் இருக்கின்றது என சொன்னேன் அல்லவா? 5 நாள் நெருங்கிவிட்டது. வெள்ளிக்கிழமை வந்து விட்டது. அந்த மற்ற தேசத்தில் இருந்து வாரிசுகளும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பெருத்த ஏற்பாடுகள் செய்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மன்னர் முன்பு வந்ததை போல் வெகு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார். சிறந்த ஒரு ஆட்சி புரிந்த மன்னர் அல்லவா? யாவரும் எழுந்து நின்று மன்னர் புகழ் ஓங்குக, மன்னர் புகழ் ஓங்குக, இந்த ஆட்சி நல்ல ஆட்சிகள், மன்னர் புகழ் ஓங்குக ஓங்குக என கரகோஷங்கள் இட்டு கொண்டிருக்கிறார்கள். மன்னரோ அவர்களின் மரியாதையை ஏற்று இருகரம் குப்பி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் எழுந்து அங்கு மேளதாளங்கள், இசை மேளங்கள் அனைத்தும் அடித்து கொண்டிருக்கின்றன. வெகு சிறப்பாக அவர் மேடையில் வந்து அமர்கிறார். சற்றே அவர் வந்து அமர்ந்ததும் தன் வாரிசான தன் மகனை முடிசூடி கொள்ள அழைத்தார் அல்லவா? அவரும் பின்பே வருகிறார். மிக சிறப்பாக அவர் வருகையிலே இந்த மக்கள் அனைவரும் நிச்சயம் இவர் தந்தை போல் நல்லாட்சி புரிவார் என மனதுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். சிற்றரசு மன்னா நீ வாழ்க வாழ்க, உங்கள் தகப்பனார் புகழ் உங்களோடு இணைந்ததாக இருக்கட்டும் என வாழ்த்துகிறார்கள். அவரும் வந்து மேடையில் அமர்கிறார். மற்ற தேசத்தில் இருந்து மன்னர்களின் வாரிசுகளும் சற்றே வருகிறார்கள். அனைவரும் ஒரு சேர அமர்கிறார்கள். அங்கு இந்த மன்னரோ, உங்களுக்கு முடி சூடுவதற்கு முன் நான் ஒரு சாசனத்தை உங்களுக்கு படிக்க கடமைப்பட்டுள்ளேன் என ஒரு பெருத்த புத்தகத்தை எடுத்து வைத்து உறுதிமொழியை சொல்லி கொண்டிருக்கிறார். எப்படி நீங்கள் இந்த ஆட்சியை புரிய வேண்டும் என உறுதிமொழி சொல்லி கொண்டு இருக்கப்படுகின்றது. என்ன நடக்கும் என்று அடுத்த பதிவில் சொல்கிறேன் என் உறவுகளே.